வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று நம்ம நூல் அறிமுகம் பகுதியில் பார்க்க போகிற புத்தகம் செந்தழலே செம்முளரி. இந்த புத்தகத்தை பூர்ணிமா கார்த்திக் அவர்கள் எழுதியிருக்காங்க. பூர்ணிமா கார்த்திகளோட புத்தகம் எப்போவுமே வித்தியாசமான கதைக்களங்களோடு இருக்கும். அவங்க மருத்துவத்துறையில் பேராசிரியராக வேலை பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சியாளராக தன்னுடைய பணியை தொடர்றாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய அறிவியல் துப்பறியும் நாவல்கள் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு நூல்லையும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக அந்த கதைக்களமே புதுசாக வாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதைகளாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுடைய நூல் இந்த முறை வானதி பதிப்பகத்தோட காளியம்மை ஆட்சி நினைவு வரலாற்று புதினங்கள் வரிசையில் பெண் எழுத்தாளர்களுடைய வரிசையில் இடம்பெறுது. அவங்க நிறைய பெண்ணிய சிந்தனைகள் உள்ளவங்க. அதனால் புத்தகத்துலேயும் ஓரளவு முற்போக்கு சிந்தனையோட பெண் 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 பக்கத்துலேருந்து அந்த ஒரு கதையை சொல்கிறதா அப்படி ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். சரி, இந்த கதை என்ன அப்படின்னா செந்தழலே செம்முளரி. அப்போ உங்களுக்கே செந்தழல் அப்படின்னா தெரியும் இல்லையா? நல்ல ஒரு கோபமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த காலத்தில் போருக்கு போகிற ஆண்களுக்கு பெண்கள் வெற்றி திலகம் வச்சு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதைகளில் படிச்சிருப்போம். ஆண்கள் மட்டும்தான் போருக்கு போனாங்களா? அவங்களுக்கு ஏன் பெண்கள் வெற்றி திலகம் வச்சு அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க? ஒருவேளை பெண்கள் போருக்கு போயிருந்துருப்பாங்களா? போயிருந்தா அந்த போர் எப்படி இருந்திருக்கும்? சரி, போருக்கு போகலை, வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பங்கு அந்த போர்களில் என்னவாக இருந்திருக்கும்? அந்த போரோடைய போக்கை முடிவு செய்வதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு இருந்திருக்கும் இல்லையா? அவங்களுடைய புத்திசாலித்தனத்தாலேயோ இல்லை ஆலோசனையாலேயோ அவங்களால ஏதாவது ஒரு போரை மாற்ற முடிஞ்சிருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அவங்க விடை தேடி எழுதுனது தான் இந்த நாவல். 13ஆம் நூற்றாண்டில் இந்த கதை நடக்கிறதா அவங்க எழுதியிருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண சோழ நாட்டு பெண் அவள் போர் செய்யணும்னு ரொம்ப விரும்புகிறா. போரில் பங்கேற்றுக்கணும், நம்மளுடைய வீரத்தை நிரூபிக்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவன் பாண்டிய நாட்டு வீரன். அவனுக்கு போர்னாலே பிடிக்காது, போரை அவன் சுத்தமாக வெறுக்கிறான். அப்போது அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படிங்கும்போது இந்த பெண் என்ன செஞ்சா? தன்னுடைய நண்பனை காப்பாற்றினாலா? தன்னுடைய வீரத்தை நிரூபித்தாளா? அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாவலாக கொடுத்துருக்காங்க. சென்னை புத்தக கண்காட்சியில் நீங்கள் வரலாற்று நாவல் வாங்குகிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை மறந்துடாமல் வாங்குங்க. செந்தழலே செம்முளரி வானதி பதிப்பக அரங்கில் கிடைக்கும். நன்றி.